நம்முடைய ஞானிகள் இது ஒரு உயிர் என்று எதை கொண்டு பிரித்தார்கள்? எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிரினங்களை பிரித்திருக்கிறார்கள். எப்படி மரம் ஒரு உயிராகும்? புரியுங்களா? இந்த உயிரை எதை கொண்டு பிரித்தார்கள்? ஓர் உயிர் என்று ஒன்று இருந்தால் அதற்கு 3 குணங்கள் இருக்க வேண்டும். இச்சை, கிரியை, ஞானம். இந்த இச்சை, கிரியை, ஞானம் இருந்தால்தான் அது ஒரு உயிரினம். அருகம்புல் உலகத்திலேயே முதலில் தோன்றியது அருகம்புல் அப்படிங்கிறாங்க. அதுவும் முதல் உயிரினம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது எப்படி அது வளர்க்குது. அதாவது இச்சை, கிரியை, ஞானம் இந்த 3ம் இருந்தால்தான் அது உயிரினம் என்று பிரித்தார்கள். ஒன்றும் இல்லை சார், ஒரு இடத்துல தார் ரோடு போடுறாங்க. ஒரு கிராமத்துக்கு ஒரு 2 அடி ஃபுல்லாக தோண்டிட்டு அதில் ஜல்லி மண் போடுறாங்க. அப்புறம் சிமெண்ட் கலவை, ஜல்லி கலவை இதெல்லாம் போடுறாங்க. அப்புறம் பொக்கலிங்கனை வச்சு புல்டோசரை வச்சு நிறவி அதை வெயிட் ஏற்றுறாங்க. கடைசியில் தார் ஊற்றுறாங்க. இப்படியெல்லாம் ஊற்றி தார் ரோடு போட்டாங்க. நல்லா கேட்டுங்க, ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட்டுக்கு மேலே சின்ன ஒரு அருகம்புல் முளைச்சி வந்துடும். இந்த அருகம்புல்லுக்கு கீழே இவ்வளோ ஜல்லி கலவை எல்லாத்தையும் போட்டு பொக்கலிங்க வச்சு நிறைவிடுறாங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் ஒரு அருகம்புல், தார் ரோட்டுக்கு மேலே ஒரு அருகம்புல். 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரத்தில் அப்படியே தார் ரோடை பொத்துக்கிட்டு மேலே வந்து நிற்கும் அருகம்புல்லெல்லாம். எப்படி வந்தது? ஒரு உயிரினம் என்று எதை வைத்து வகுத்தார்கள்? முதல்ல இச்சை, தான் வளர வேண்டும் என்ற இன்பம். இச்சைன்னா இன்பம் இருக்கணும். 2வது அது செயல்படக்கூடிய அறிவு இருக்கணும். அதாவது கிரியை, இச்சை கிரியைங்க. கிரியைன்னா செயல். இன்பம் மட்டும் இருந்தால் போதுமா? அது செயல்படணும். மேலே எப்படியாச்சும் வந்துடணும். இந்த வந்துடணும்னு நினைக்கிறதுக்கு அறிவு வேணும். நான் சொல்ல போறீங்களா? அதுதான் இச்சை, கிரியை, ஞானம். ஞானம் அறிவு இருந்தால்தான் தான் எப்படியாவது வளர வேண்டும் என்ற அறிவு வந்தவுடனே அது செயல்பட ஆரம்பிக்கும். இந்த அறிவும் செயலை எப்படி நடக்குதுன்னா அதுக்கு முதல்ல இன்பம் தேவை. அதனால தான் முதல்ல இன்பத்தை வச்சாலும் இன்பம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது செயல்பட வேணும். அது செயல்படுவதற்கான அறிவு வேணும். இந்த 3ம் எந்த பொருளில் இருந்தாலும் அது ஒரு உயிரினம். அதான் தாவரத்தை வச்சாங்க. தான் வளர வேண்டும் என்ற இன்பம் இருக்கிறது, செயல்பட வேண்டும் என்ற செயல்திறனும் இருக்கிறது, 2க்கும் அறிவும் இருக்கிறது. இந்த 3ம் இருந்தால் இச்சை, கிரியை, ஞானம் இருந்தால்